வர வர உன் மூஞ்சி மொப்பா மூஞ்சி மாதிரி மாறிட்டு வருது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. செம்ம கடுப்புல இருக்கேன், கொன்றுவான் உன்னை, போயிடு. என்ன பண்ற நீ? யாராவது வீடியோ எடுத்துட்டு Facebookல போட்டா ஏன் நம்ம ஆளுங்களே லைக்ஸ்க்காக போடுவாங்க. நான் இல்லாதப்போ உன்னை யார் பணிமனை கூட்டம் நடத்த சொன்னது? யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியாதா உனக்கு? முட்டாளா நீ? நான் முட்டாளா? நீங்களா முட்டாளா? வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 வாட்டி காசு வாங்கினீங்கல்ல கான்ட்ராக்ட் போட்டு. எங்க அப்பா சொல்றாரு குருவி பருந்தாகாதுன்னு. புரியல? 30 வருஷம் ஒருத்த எடுத்த பேரை 30 நாள் என்னால எடுக்க முடியுமா? என்னெல்லாம் சொன்னீங்க? பொணத்துக்கு மாலை, பொண்ணுக்கு சேலை. ஒரு மாசத்துல எத்தனை பொணத்துக்கு போய் மாலை போட முடியும்? அப்போ கஷ்டப்படாம ஜெயிக்க முடியுமா? அறிவு கட்ட மட்டும் கை இறக்குங்க, கை இறக்குங்கடா. ஒரு கோட்டை கட்டதானே 30 வருஷம் ஆகும். அந்த கோட்டையை இடிக்க நான் ஏன் கஷ்டப்படணும்? அவனை கஷ்டப்படுத்துவேன். என்னால அவன் லெவலுக்கு போக முடியாது. ஆனா அவனை என் லெவலுக்கு இறக்கினா இனிமே நான் பாத்துக்கிறேன். வணக்கம் வணக்கம். கத்திரிக்கோள் எங்கம்மா? என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கத்திரிக்கோள் கொடுப்பா. கொடுக்க மாட்டேன்பா. ஐயா வந்திருக்காருல, ரிப்பன் கட் பண்ண கொடுப்பா. காசு கொடுத்து பொருள் வாங்குறது நாங்க, பப்ளிக் ரிப்பன் வெட்டுறதும் கொய்யாவா? யோ பைத்தியம் மாதிரி பேசாதயா. இந்த சட்டையை போட்டு டிவியில பெஸ்ட் பெஸ்ட்னு டான்ஸ் ஆடுற நீ பைத்தியமா நான் பைத்தியமா? நீ பைத்தியமா நான் பைத்தியமா? யோவா தம்பி என்ன வேணும் சொல்லுப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். அது நான் தான்ப்பா. நீ மூடப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பாரு ஆப்பு ஆப்பு எல்லாருக்கும். நீ குடிச்சிட்டு யார் என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்க. இதுதான் தவறான செயல் தம்பி. குடிச்சா போய் படுத்துறணும். பெரிய லாடா இருந்தா ஒயின் ஷாப்பெல்லாம் மூட வேண்டியதானே? நீ விக்கிற நான் குடிக்கிறேன், நீ விக்கிற நான் தம்பி வேணாம் விக்கிற சொல்லிட்டே. ராமராஜ் பாண்டியன் இன்று தனது கட்சி தொண்டரையே பொது நிகழ்ச்சி ஒன்றில் கன்னத்தில் அறைந்த சம்பவம் மக்களிடமும் கட்சி தொண்டர்களிடமும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த அநாகரீக செயலுக்கு பல்வேறு தலைவர்களும் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். யாரு மேல கை வச்சா? ஹீரோ மேல கை வச்சிருக்க. அடிக்கலாம் என்ன செஞ்சிருக்கா? தபால 5 ரூபா 10 ரூபா பாட்டுக்கு கூட வச்சுக்கிற பார். அவனை அடிக்கணும். வெளியில புக் பண்ணிட்டேன். புரட்சி வெடிக்கும். போராட்டத்தை பாரு. சொந்த கட்சிக்காரனையே கன்னத்துல அடிக்கிறிய. நீலாம் ஆட்சிக்கு வந்தா ஏழை வயித்துல அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? போனி இன்டர்நெட் வச்சு மேலே போக முடியும் நீங்க. ஆனா அதோட ஒருத்தனை கீழே தள்ளி விடுறது ஈஸியா இருக்கு. குடிகார மேட்ருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. உங்க மீம் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்க. அடுத்ததான் அவன் எங்கேயோ காலேஜ் போறானா, அங்க நம்ம பசங்களையும் மீடியாவும் ரெடி பண்ணு. ஓகேவா? வணக்கம். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் திருமணமே செய்து கொள்ளாமல் தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் திரு ராமராஜ் பாண்டியன் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். தமிழின் மறுவுருவமாக வாழும் திரு ராமராஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். என்ன பாடி? தமிழ்தாய் வாழ்த்து. நானா? நீங்க தான் சார். அண்ணா இப்ப எல்லாரும் ஏஞ்சிருக்க சொல்றாரு. ஏய் அண்ணா அமைதியா இருக்க சொல்றாரு. டேய் அண்ணனுக்கு தொண்டை சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா? இந்தா இத வாயில போட்டுக்கோ. இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். டிவில பார்த்தேன். மைக் ரிப்பேர். மைக் ஆன் பண்ணதானே வேலை செய்யும். நீராறும் கடல்
கடல் கொடுத்த கடன் கொடுத்த கடன் கொடுத்த நிலமடந்தை தொழிலொழுகும். அது தொழில் இல்ல, எழில். எழில் எழில். சீராரும் வதனமென 10 மணி கண்டமெதில். சார் இன்னைக்கு அர்பன் சிங் தமிழ்ல பேசுறாரு, நடிகை நமிதா பேசுறாங்க. இந்த ராம்ராஜ் பாண்டியன் என்ன கேடுன்ற? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானே பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் நீங்களும் பாடுறீங்களா? நான் தெர ஜன்னல் நட்டி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும். ராம்ராஜ் பாண்டியா, உனக்கு தமிழ் தாய் வாழ்த்து கூட பாட தெரியாதா? நான் பாடுனா உனக்கு ரொம்ப அசிங்கம். நான் பாடட்டா? அப்பா சொன்ன மாதிரி சொல்லு. ஆ? அப்பா சொன்ன மாதிரி சொல்லுமா. ஆ, உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப? நீராறும் கடலுடுத்த. குழந்தைகளே கலாய்க்குது. அவ்வளவு பெரிய மக்கா அவன். இவனை போய் அழகன் வசீகரன். பொம்பளைங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, ஆம்பளைங்களும் தொட்டு பார்க்க எங்க வாங்கலாம். ரொம்ப ஜாஸ்தி மாமா. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ராம்ராஜ் பாண்டியனை ஆம்பளையே இல்ல பொம்பளைன்னு சொல்லிட்டேன். மாப்பிள என்ன சொல்ற நீ? கலர் கலர் சட்டை, ஆம்பளைங்களே கட்டி பிடிக்கிறாரு, கல்யாணமே பண்ணிக்கல, எல்லாமே மேட்ச் ஆகுதுல்ல. சூப்பர் ஐடியா. ஏமா நீ எதுக்கு எடுத்தா சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியான்னு சொல்லிடுறேன். இவன் இல்லாதெல்லாம் யோசிக்கிறான். ஏம்பா ஊரே தப்பா வச்சிருக்கீம்பா. சிரிக்கும், அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. நம்மளேனா பரவாயில்ல, பேசுவாங்கல்ல. கரெக்ட். பொய் என்ன தெரிஞ்சே ட்ரெண்டிங் டாபிக் ஆகும். மாமா உடனே நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி. இல்ல இல்ல, இது நம்ம சைட்ல இருந்து வரக்கூடாது. நல்லதெல்லாம் நம்ம பண்ண மாதிரி இருக்கணும், கெட்டதெல்லாம் வெளியில இருந்து வரணும். அந்த மாதிரி யாராவது பிடிக்கணும். அமல் டெய்லர் கீழ்பாக்கத்தில் இருக்காப்ல, நம்ம ஊருக்காரரு. அருமையா தப்பா அப்படி சுகு அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலர் பட்டன் இலவசமா தச்சு தருவோம். அப்படி ராமராஜ் பாண்டியன் என்ன சொல்றதுனே தெரியல. 30 வருஷமா தமிழ்நாடே மதிக்கத்தக்க ஒரு தலைவர். அவருக்கு இப்ப என்ன அப்படின்றீங்களா? திடுக்கிடும் உண்மையா அவரை பத்தி ஒன்று கிடைச்சிருக்குது. ராமராஜ் பாண்டியன் ஒரு ஆணே இல்ல, ஒரு பெண் அப்படின்றதா அந்த திடுக்கிடும் உண்மை. சகோதரி ராமராஜ் பாண்டியன், உங்களை தான் சொல்றேன், பெண்மை அப்படின்றது இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ராமராஜ் பாண்டியனுக்கு ஒரு ஆணாக என்னோட ஹனிபி ரேட்டிங் 2.75, ஒரு பெண்ணாக ராமராஜ் பாண்டியனுக்கு என்னோட ஹனிபி ரேட்டிங் 5 out of 5. மூத்த தலைவர் ராமராஜ் பாண்டியன் தன்னுடைய மனைவி என்று தங்கமுத்து எனும் 63 வயது முதியவர் மனு தாக்கல் செய்துள்ளார். சொல்லுங்க ஐயா. எனக்கு 63 வயசு ஆகி போச்சுப்பா. இந்த வயசுல நான் ஏன் போய் சொல்லணும்? 1984 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க போட்டாவ. எனக்கு என் பாண்டியம்மாளுக்கும் எங்க ஊர் முனீஸ்வரன் கோயில் தான் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு 2 மாசத்துல காணாம போயிட்டா. இப்ப வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் பாண்டியம்மா ஊரே மதிக்கிற ராமராஜ் பாண்டியன் நான் மாறி இருக்குன்னு தெரிஞ்சது. இத அவங்க மறுத்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் கோர்ட்ல மரபணு சோதனை பண்ணி சொல்லி கேஸ் போட்டிருக்கமா. பாண்டி பாண்டி இங்க பார், நீ இன்னைக்கு பெரிய அரசியல்வாதி ஆயிட்ட. என்னை விட்டு நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணாம உனக்காகவே இருந்துட்டு நீ அப்படியே இருக்கிறத கேள்விப்பட்ட. எனக்காக நீ பழைய பாண்டியம்மாள மாறி வாரியா இல்ல உனக்காக நான் ஆபரேஷன் பண்ணி? ராமராஜ் பாண்டியன் ஆம்பளையா பொம்பளையான்னு ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் ஓட்டிங்க போட்டு விடலாம். அப்புறம் உங்க ஆளுங்களை தொகுதி ஃபுல்லா அனுப்பிச்சு ராமராஜ் பாண்டியன் ஏன் பிடிக்காது, ஏன் ஓட்டு போட மாட்டேங்குன்னு நெகட்டிவா சர்வே எடுக்க சொல்லு. ஏய் புரிஞ்சது இல்ல? அடுத்து அவன் என்ன பண்ண போறான்? ஏதாவது நியூஸ்? நடிகர் முகேஷ் கிட்ட ஆதரவு கேட்க போறோம். லிட்டில் புரட்சி தளபதிக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? பாண்டிமா பாண்டி பாண்டி எத்தனை நாளாச்சு பார்த்து. இந்த வயசுலயே உங்க நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சொல்லி மாலா. ஓகே. ஆமா, எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போல லிட்டில் புரட்சி. அதான் உங்க ரசிகர் மன்றத்தை இறங்கி வேலை செய்ய வைங்கன்னு சொல்றதுக்காக வந்தேன். இறங்கி வேலை செய்யணும், அது என்கிட்ட சொல்லிக்கிட்டு செஞ்சிரும். தம்பி, ஒரு 1/2 an hour உள்ள யாரையும் விடாத, வெளியேறு. 1/2 hour? ஆமா. அப்புறம் லிட்டில் புரட்சி என்ன படம் போயிட்டு இருக்கு? ஆண் என்ன பெண் என்ன அப்படின்னு ஒரு படம். பியூட்டிஃபுல்.
பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நமக்கு படம் பார்க்க எங்க டைம் இருக்கு? ஆமா, எங்க டைம் இருக்கு? ஆமா, யாரையோ கன்னத்துல அடிச்சிட்டீங்களாமே, கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவ ஒரு குடிகாரப்ப. ஆமா, தொண்டை சரியில்லைங்கிறதுக்காக தமிழ் தாய் வாழ்த்து பாடலையாமே, சுக்கு மிளகு போட்டு கஷாயம் வச்சு குடிச்சா? அதெல்லாம் தம்பி வச்சு கொடுத்துருவாங்க. அதுவும் சரிதான். எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். டெய்லி யோகா பண்ணணும், சாண்ட்விச் மசாஜ் எடுக்கணும், அதையே நானே பண்ணி விடுறேன். எதுக்குங்க சிரமம்? சிரமமா? இதான் வரோம். கண்ணை முடுங்க, கண்ணை முடுங்க. எப்படி இருக்கு? கண்ணு மசாஜ், மூக்கு மசாஜ், ஒத்தட்டு மசாஜ். பாண்டிமா, எனக்கு உண்மை தெரியும். முன்னெல்லாம் இது வெளியே தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப சட்டத்திலேயே சலுகை இருக்கு. நம்ம 2 பேரும் இப்படிதான ட்விட்டர்ல எடுத்து போட்டாங்கன்னா சார் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நடிகர் முகேஷ் கண்ணாவை சந்திச்சதுக்கான காரணம் என்ன? இது ஒரு வழக்கமான சந்திப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. சார், உள்ள உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? பார்த்த மாதிரியே கேக்குறீங்க. முடியாது. சார், உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நாள் நெருங்கிய நட்பு இருக்கு, அதனால அவர் உங்களை ஆதரிப்பாரா? நெருங்கிய நட்புலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களே ஏதாவது தப்பா எழுதிடாதீங்க. சார், உங்க தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. நல்ல விஷயம் தானே. ஆனா அமைச்சர் சுபகணேசன் ஒரு பொண்ணோட மனுஷன் ஒரு பொண்ணு தான் தெரியும், அதனாலதான் சலுகைகளை வாரி வழங்கிக்க சொல்லியிருக்காரு. கண்ட பயல்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சார், அப்ப உங்க புருஷன் தங்கமுத்துக்காவது பதில் சொல்லுவீங்களா? தங்கமுத்துன்னு எவனையுமே எனக்கு தெரியாதியா? புருஷன் பேரு சொல்றது தமிழர் பண்பாடா? என்ன சொன்னீங்க? ஆனா நீங்க ஆம்பளை இல்ல பொம்பளைங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு. ஏய், நீங்க ஆம்பளை தான் மரபணு சோதனை பண்ணி நிரூபிப்பீங்களா? இப்பே நிரூபிக்கவா? பாக்குறியா? புருஷா பாக்கலங்க. அட முடியாம போச்சு. பாத்துட்டா செத்து போறாங்க. ஏய், பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. என்ன நெஜத்துல ஆம்பளடி? அதாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட். ஒரு பெண்ணை தாயாகவும் தெய்வமாகவும் பார்க்கும் தமிழ்நாட்டில் அந்த பெண்ணிடம் தான் யார் என்று நிரூபிக்க வேட்டி அவுத்து காட்டியே நான் காட்டட்டா. கத்திரிக்கோளுக்காக கண்ணே நான் வைக்கட்டா. பாட்டு பாட தெரியாம ஓட்டியே நான் ஓடட்டா. நான் பாடட்டா. ரங்கராஜ் பாண்டேவின் லூப் போல் இருக்கும் நடுவர் அவர்களே, தமிழகத்தின் தன்னிகரற்ற தலைவர் ராம்ராஜ் பாண்டியனை இன்று கேலி சித்திரமாக மாற்றியது இதயத்தின் குற்றம் என்று குறை கூறுவதற்கு முன்னால் சற்று சிந்தியுங்கள். சிந்திக்கணும் மக்களே. நீ தமிழனே மதிக்கல, தமிழ் உனக்கு தெரியல. உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? எனக்கு போடுங்க. ஒரு முறை, ஒரே முறை என் போட்ட முருக மேல சத்தியமா நான் காட்சி கொடுக்குறேன். சூப்பரா பேசினாப்ல. அவன் பண்ண தப்ப திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவனை குற்றவாளின்னு சொன்னப்பார், அதுதான் ஹைலைட். ஏன்னா எல்லாத்தோட மனசுல அவன் தப்பானவங்கிறது பதிவாகி போச்சு. நாளைக்கு அவனுடைய கடைசி பொதுக்கூட்டத்தில் அவன் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பான். நீ ஒன்று மிஸ் பண்ணிட்ட. நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கணும், அதை நீ விட்ட. நம்ம ஊர்ல ஒருத்தன் என்ன நல்லது பண்ண போறான்னு ஓட்டு போடுறவங்களோட ஏற்கனவே இருக்கிறவன் என்ன கெட்டது பண்ணான்னு பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் ஜாஸ்தி. அது பரவாயில்ல. கரெக்ட். நிறுத்துங்க, இரு துக்கம் விசாரிச்சுட்டு வரேன். ஹாய் தலைவா, என்னாச்சு? ரொம்ப இறங்கிட்டீங்க போல. இதோ வரேன். பெண்ணியும் பெண்ணா சிவப்பு சட்டை ஓவியம். அது ஓகாரா? ஸ்வீட் பாய். தம்பி, அப்ப எனக்கு கார் வாங்கி கொடு. டேய், கூட்டிட்டு போங்கடா அவனை. தம்பி தனி கட்சி ஆரம்பிச்சாதான் சரி பண்ணுவேன். 30 வருஷமா ஒரே தொகுதியில எதிர்த்து நிக்க யாருமே இல்லாம தனியா நிக்க போர் அடிக்கல. ஆனா முத வாட்டியா ஒருத்தன் எதிர்த்து நிக்கிறான்னு தோணி இருக்கும்ல. தோணாமையா திறந்து காமிச்சிருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் கரெக்ட். போஜப்பன் முட்டாள் இல்ல, புத்திசாலி. அதனால தானே 2 வாட்டி டிவியில பார்த்தவனால என்ன பண்ண முடியும்னு கரெக்டா கணிச்சு எனக்கு சீட்டு கொடுத்தாரு. எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. 21 எம்எல்ஏ, 13 மந்திரி, இவங்க யாராலையும் பண்ண முடியாதத தோ இது பண்ணிடுச்சு. இவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு போன் போதும்ல. 30 வருஷமா உங்களை ஹீரோவா பார்த்தாங்கல்ல, இன்னைக்கு வில்லனா பார்த்தா கூட பரவாயில்ல, காமெடியனா பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து. நான் அன்னைக்கு சொன்னதுதான் சரி, இப்பவும் சொல்றேன். காமராஜரையே தோக்கடிச்ச ஊர் இது. நீங்க தோக்க மாட்டீங்களா என்ன? உடனே யார் காமராஜர் ஜெயிச்சான்னு கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா ராமராஜ் பாண்டியனை யார் ஜெயிக்க போறான்னு இந்த ஊர் தெரிஞ்சுக்கும்.
நீங்களாம் இருக்கிறது எனக்கு தெரியாது சிஸ்டர். பசங்க தான் சொன்னானுங்க, நீங்கள் தான் அவனுக்கு சீட் வாங்கி கொடுத்தீங்களாம், நீங்கள் தான் அவனை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டீங்களாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கிறது, ஜாதி ஓட்டை வாங்குறது, கள்ள ஓட்டை தடுக்கிறது, இதுதான் எங்கள் அரசியல். ஆனால் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ, ஃபேஸ்புக்கில் வீடியோன்னு போட்டு ஒரு குடிகாரன் அடித்தா 10% ஓட்டு போயிருச்சுங்கிறீங்க. நான் ஆம்பளை இல்லை பொம்பளைன்னு சொல்கிறான், அதை ஒரு கூட்டம் நம்புது. 30 வருஷமாக நான் கட்டிக்காத்த பேரை 30 செகண்ட் வீடியோவில் காலி பண்ணிட்டீங்க. மக்கள்கிட்ட மட்டுமே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்த எங்களை முதல் முறையாக ஒரு கம்பெனிக்கிட்ட ஓட்டு கேட்க வச்சிட்டீங்க. அதான் நாங்கள் வந்துட்டோம்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அவனுக்கு வேலை செஞ்சுட்டு எங்க அண்ணனுக்கு எப்படி வேலை செய்வீங்க? டேய் சுமாரா அண்ணா. சாரி சிஸ்டர். பரவாயில்ல சார், கார்ப்பரேட் யார் காசு கொடுத்தாலும் வேலை பார்ப்போம். கான்ட்ராக்டை படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க. இதை படிக்கிறதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சு போயிருமே. நீங்க வேலையை ஆரம்பிங்க. இப்ப சொல்லுங்க சிஸ்டர், நான் என்ன பண்ணணும்? எல்கேஜியோட பலம் போட்டப்பன். ஒரு சிஎம் சப்போர்ட் பண்ற கேண்டிடேட்டா இருக்கிறது அவனோட அட்வான்டேஜ். ஸோ அவரை பதவியிலேருந்து தூக்கணும். அதுக்கான வேலைகள் ஃபுல்லா நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எலெக்ஷன் முடியட்டும், அவனை கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் அரெஸ்ட் ஆனா என்ன யூஸ்? சப்போஸ் தோத்துட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரெஸ்ட் ஆகணும். அது எப்படி சிஸ்டர்? நினைச்சோன்னு பண்ண முடியுமா? டெல்லியில சப்போர்ட் கேளுங்க. நீங்க ஜெயிச்சீங்கன்னா வரப்போற ஆட்சி அவங்க ஆட்சியா இருக்கும்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. அவங்க நிழலா இருப்பேன்னு சொல்லுங்க, இமீடியட்டா ஓகே சொல்லிடுவாங்க. சிஸ்டர் இப்போ இதை சொல்லி சரண்டர் ஆயிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ராமராஜ பாண்டியன் டெல்லியும் ராசி ஆயிட்டாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க. கவர்னர் போன்ல பேசினாரு. எல்லாரும் கையெழுத்து போடுங்க. எதுக்கு தலைவர? நான் உள்ள போனா எல்லாரும் அவன் பக்கம் போயிடக்கூடாது இல்ல, ஒரு சேஃப்டிக்காக தான். யோ, உங்க பணமும் பதவியும் போகாம நான் பாத்துக்கிறேன். கையெழுத்து போடுங்க. கோதண்டம் போடுற. சரிங்க தலைவர். சிஸ்டர் சூப்பர். டெல்லியில் நம்ம விசுவாசமா இருப்போம்னு சொன்னதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஊழல் கேஸில் அவனை தேர்தலுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்றதா ஆளுநர் மாளிகையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பேசிட்டு இருக்காங்க? கவர்னர். போஜப்பன் ஆடி போயிட்டானா என்ன ஒன்று, எல்லாத்தையும் ஏதோ கையெழுத்து வாங்கிட்டு இருக்கானா. அது பரவாயில்ல சார், நம்ம கம்பெனிக்கு ஏலகிரியில் ரெசார்ட் இருக்கு. இவங்களுக்கு ஏலகிரி அதுக்கு கும்முடி பூண்டியே போதும். அடுத்து என்ன சிஸ்டர்? அவனோட பலவீனம் அவன் அப்பா. முப்பது வருடங்களாக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கடந்த சில வாரங்களாக என்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதை விட என்னை விட அரசியலில் மூத்த மனிதர் எனது நண்பர் அண்ணன் அழகு மெய்யப்பன் அவர்கள் உலகிற்கு உண்மையை உரக்க சொல்ல வருகிறார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் என்றான் வான்புகள் வள்ளுவன். ஆனா எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கே. ஐயோ ஐயோ, உடம்பு முழுக்க போய் விஷம். எதிர்த்து நிற்பது என் மகன் என்றும் பாராமல் நான் இங்கு நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உண்மை, நேர்மை. 30 வருடங்களாக மதுவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற உத்தமர் ஒரு குடிகாரனை அடித்தார் என்றால் அதில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு குடிகாரன் கலாட்டா பண்ண சும்மா விடுவோமா? நம்மை போன்ற சாமானியர்களுக்கு தான் வீடு, ஆனால் ராமராஜ பாண்டியன் போன்றவர்களுக்கு நாடுதான் வீடு. அதை நீ சந்தேகித்தால் நாட்டை விட்டு ஓடு. தமிழ்தாய் வாழ்த்து பாடாததால் இவர் தமிழரே இல்லையா? பாட்டு பாடுவதற்கு இவர் என்ன சூப்பர் சிங்கரா? சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு இன்றைக்கு சந்திக்கும் பிரச்சனையில் இவரை போன்ற ஒரு தலைவர் தான் வேண்டுமே தவிர பேடி கிடையாது. இதை மீறி ராமராஜ பாண்டியன் தவறு செய்தார் என்று நினைத்தீர்கள் என்றால் இப்போதே உங்கள் எல்லார் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறேன். கேட்க சொல்லட்டுமா? ஒரு தந்தையாக தோற்ற நான் தமிழனாய் ஜெயிக்க உண்மையின் பக்கம் வந்து நிற்கிறேன். உண்மையின் சின்னம் குடை சின்னம். ராமராஜ பாண்டியனுக்கு வாக்களித்து தமிழகத்தை காப்பி. கூடவே இருந்து கழுத்தெடுத்துட்டாலே அவள் அது பரவாயில்ல. பெத்த அப்ப
சின்ன வயசுலேருந்து எனக்கு உன் மேலே பயங்கர கோவம். பழக தெரியாத மனுஷன், பேரும் இல்லை, பணமும் சம்பாதிச்சுக்கல, எனக்கு எதுவும் பண்ணல. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பெருசாக ஒன்று பண்ணிட்டலப்பா இன்னைக்கு. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்காதாப்பா? உன் கூட சண்டை போட்டு இருந்தாலும் நான் எப்போவுமே உன்னை அப்பாவை தான்ப்பா பார்த்தேன். ஆனால் இந்த அரசியலில் அப்பா பையன்லாம் இல்லைன்னு காமிச்சிட்ட. நீ தோத்ததோடு இல்லாமல் என்னையும் தோக்கடிச்சிட்டியப்பா. லைலா கருத்து கணிப்பு வந்திருக்கு சிஸ்டர். 3 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தான் லீடிங்கில் வந்திருக்கோம். அடுத்த சிஎம் நான் தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாது. 2 நாள்ல என்ன வேணா மாறலாம். அவன் அப்பாவை போடணும். பலே ஆளு சிஸ்டர் நீங்க. தனக்கு எதிராக பேசின அப்பாவை அவனே போட்டாங்கிற பழி அவன் மேலே விழுகணும், அதானே? நல்ல வேலை நீங்க எல்லாம் நேரடி அரசியலுக்கு வரல. வந்திருந்தீங்க எங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பீங்க. சார் அந்த ஆளுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். நல்லதெல்லாம் நாம பண்ண மாதிரி இருக்கணும், கெட்டதெல்லாம் வெளிலேருந்து வரணும். நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஆறு பேர் இருக்காங்கப்பா. டேய், என்கிட்ட வந்து சென்டிமெண்டா பேசி நடிச்சு என்ன காரியம் பண்ண? அட பாவி, பெத்த அப்பேடு கூட பார்க்காம ஆளை வச்சு வெட்ட பாத்தியாடா? அப்பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தானே உன்னை வந்து காப்பாத்தினேன், அதனால தானே என்ன வெட்டினாங்க. எல்லாம் இந்த ராமராஜ் பாண்டியன் தான்ப்பா. ராமராஜ் பாண்டியன் கூட 30 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது அவரு. யாரோ ஒருத்தனை நம்புவேன், பெத்த பையன் என்ன நம்ப மாட்டியா? இந்த பொழுது ஐயோ அப்பா, திருக்குறள் மட்டும் சொல்லாதப்பா. ஐயோ டாக்டர் மைக் ஊசி போடுங்க டாக்டர். அப்பா நான் வெட்ட சொல்லப்பா. நான் தான் வெட்ட சொன்னேன். எனக்கு எதிராக அவன் கூட போய் வேலை செஞ்சதோடு இல்லாம எங்க அப்பாவே வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்க. ஒண்ணு உங்க அப்பாவை வெட்ட சொல்ல, உன்னதான் வெட்ட சொன்னேன். அடி பாவி, இது என்கிட்டயே வந்து சொல்றதுக்கு என்ன தைரியம் உனக்கு? போலீஸ் போலீஸ்! 2 தடவை கான்ட்ராக்ட்ல சைன் போட்டியே, அது ஒரு தடவையாவது படிச்சு பாத்தியா? இல்ல. கிளாஸ் 23A, தேவைப்பட்டா உனக்கு தெரியாம உன் ஆப்போசிட் டீம்லயும் போய் வேலை பார்ப்போம். கார்ப்பரேட் கான்ட்ராக்ட் கொடுத்தா படிச்சு பார்க்காம சைன் பண்ணக்கூடாது. சரி, நான் முட்டாளு, படிச்சு பார்க்காம சைன் பண்ணிட்டேன். ராமராஜ் பாண்டியன் எப்படி நீ சொன்னதெல்லாம் நம்பினா? அவனுமா முட்டாளு? என்னடா சிஸ்டர் இன்னும் வரல? அவன் வரமாட்டா. கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. இத பாரு, படி. 3 நாள் 3 ஐடியா. which hour come first? படிக்காம சைன் போட்டல்ல. இங்க வெளியிலேருந்து பார்க்க பெருசா தெரியுற நிறைய பேரை உள்ள போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ராமராஜ் பாண்டியனும் அப்படிப்பட்டவர்னு அங்கிள் தான் சொன்னாரு. அன்னைக்கு என்ன சொன்ன? நீ தோத்ததும் இல்லாம நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னு சொன்னல. எந்த அப்பாவும் தான் வாழ்க்கையில தோத்தாலும் தான் பெத்த பையன் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பான். நானும் அப்படித்தான் நினைச்சேன். அதனாலதான் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி செஞ்சேன். என்ன மாதிரி நீ ஆயிடக்கூடாது இல்ல. நீ பாட்டுக்கு டப் டப்னு ஏதோ பண்ணிட்ட. இது எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டானா அதுக்கு ரியாக்ட் பண்றது கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. வில் பி இன் டேஞ்சர். அதனால தான் அவனை யோசிக்க விடாம நமக்கு வேண்டியது செய்ய வச்சேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இத்தனை நாள் நம்ம பண்ணதை விட நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் அனுதாபம். நம்ம ஊர்ல அனுதாபத்துக்கு இருக்கிற பவர் வேற எதுக்குமே கிடையாது. அவர் சொன்னார் இல்லையா, படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு. இப்போ நான் சொல்றேன்,
ஏதோ பண்ணி எப்படியோ ஜெயிச்சுட்ட போல் இருக்க. நான் எதிர்பார்த்தது தான். என்னை காலி பண்றதுக்கு ராமராஜ் பாண்டியன் டெல்லி வரைக்கும் போயிட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு நைட்டே என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கட்சியும் ஆட்சியும் அவன் கையில போகாம இருக்க எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ பதவி ஏத்துக்க. திரும்பி வந்தாதானே புல்லட் ப்ரூஃப். இங்கே யாரையும் நம்ப முடியாது. 500 ரூபா கொடுத்தா உள்ள விடுவாங்கல்ல. மேலே தூக்கு. ஊழல் ஆட்சி, பினாமி ஆட்சி, ஆட்சி ஆடாது. எவனால சிஎம் ஆகலாம், யாருனால ஆட்சி அமைக்கலாம். ஜனநாயக படுகொலை. உங்க கோவம் நியாயமானதுதான். நீங்க ஓட்டு போட்ட முதலமைச்சர் இப்ப உயிரோட இல்ல. ராத்திரியோட ராத்திரியா வந்து ஆட்சியை பிடிச்சோ ஜெயில்ல. இப்ப புதுசா ஒருத்தன் கோவக்கார. ஆமா, இங்க எல்லாமே தப்பானவங்க, எல்லாம் தப்புங்கிறிய. விடிவு காலமே கிடையாதானா இருக்கு. அவன் வந்து காப்பாத்துவான், இவன் வந்து காப்பாத்துவான். அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், இந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நம்பிக்கையை எவன் மேலேயே வைக்கிறதுக்கு பதிலா உங்க குழந்தைங்க மேல வைங்க. என் குழந்தை டாக்டர் ஆகணும், என் குழந்தை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, என் குழந்தை நல்ல மனுஷன் ஆகணும்னு ஆசைப்படுங்க. இன்னில இருந்து 20 வருஷத்துல வர தலைமுறைக்காது கரப்ஷன்றது கெட்ட வார்த்தைன்னு தெரியட்டும். ஒரு தலைமுறை ஃபுல்லா நல்லா வளர்ந்தா அதுல இருந்து வர தலைவனும் நல்லவனா இருப்பான். சரி, இப்ப இன்னைக்கு கதைக்கு வருவோம். நான் போஜப்பா ஆளு, இது ஊழல் ஆட்சி, அவரோட பினாமினா, அதனால தானே என்ன சுட்டீங்க. இப்ப சொல்றேன், நான் உங்களோட ஆளு. இது பினாமி ஆட்சி இல்ல, மக்களுக்கான ஆட்சி. நம்பிக்கை வரல? நான் போடுற முதல் கையெழுத்தே போஜப்பன் இது வரைக்கும் பண்ண எல்லா ஊழலையும் விசாரிக்க சிபிசிஐடி தலைமையில விசாரணை ஆணையம் அமைக்கிறது தான். இதை யாராவது எதிர்த்தாங்கன்னா என் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். இப்ப கூட உங்களால என்ன நம்ப முடியலனா என்ன சுடுங்க. புல்லட் ப்ரூஃப் எல்லாம் கைட்டி என்ன சுடுங்க. சுடு. சட்டப்படி எல்லாம் ரெடி. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் பதவி ஏத்துக்கலாமா? நீங்களே சொல்லுங்க, நான் பதவி ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாம். ஏத்துக்கிறேன் சார். நல்ல அரசியல்வாதியா இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பேசினா போதும், நம்பிடுவாங்க. பேசி 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 தான் இங்க நாட்டே ஆண்டுட்டு இருக்காங்க. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையில்